இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே இம்மட்டு நேரமாக ஆண்டவரே, நாங்கள் காலையிலிருந்து இம்மட்டு நேரமாக உம்மை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு சபை ஜனங்களுக்காக, ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் செபிக்க ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின நேரத்துக்காகவும் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஒன்றே ஜீவனாயிருக்கிறது, உம்முடைய வார்த்தை ஒன்றே வெளிச்சமாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை வழி நடத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை கதாவே ஆவிக்குரியவனாய் மாற்ற முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த நேரத்திலே, அப்படிப்பட்டதான ஒரு நேரத்திலே நாங்கள் எழுந்திருக்கிற வேளையிலே உம்முடைய வார்த்தைக்காக நீர் பரத்திலிருந்து அந்த மன்னாவை நீர் கொடுத்து நீர் அதை ஆசீர்வதித்து கதாவே நாங்கள் அதை புரிந்து கொள்ள நீர் எங்கள் மத்தியிலே அசைவாட போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கதாவே, தாகத்தோடு வந்தவர்களையும் வாஞ்சியோடு வந்தவர்களையும் நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். நிச்சயமாக அவனவனுக்கான வார்த்தைகளை நீர் அறிந்த தேவன், நோக்கங்களை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற வேளையிலே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களோடு நீர் பேசி அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளவும், இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு நிச்சயத்தோடு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். வராத ஒவ்வொருவோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் எஸ்தர் புத்தகத்துக்கு நாங்கள் கடந்து போவோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் அதிலே நாங்கள் 13 16 மட்டும் நாங்கள் வாசிப்போம். எஸ்தர், அதாவது 628வது பக்கம், பழைய ஏற்பாடு. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13 தொடக்கம் 16 மட்டும் நாங்கள் 3 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கததாமே இந்த வார்த்தைகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்படிப்பட்டதான ஒரு உன்னத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த உவாச நாளிலே தேவன் நிச்சயமாக அந்த வண்ணமாகவும் நீங்கள் வந்திருந்தால் கர்த்தர் நிச்சயமாக இந்த உவாசத்துக்கு பலன் அளிப்பார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அதனாலே நான் அடிக்கடி சொல்வது போல, ஒரு உவாசமானது ஒரு நோக்கம் இல்லாமல் செய்யப்படும் போது அது ஒரு பிரயோஜனம் அற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். அந்த உவாசமானது ஒரு நோக்கத்தோடு, அது ஒரு விசுவாசத்தோடு செய்யப்படும் போதுதான் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இன்னைக்கு ஒரு உவாச நாள், அதால சபையார் எல்லாரும் வாசம் இருக்கிறவங்க, அதனால நாமளும் இருப்போம் என்று வந்தா அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய தேவைக்காக, ஒவ்வொரு நோக்கத்துக்காக நீங்க வரும்போதுதான் அது ஆசீர்வதிக்கப்படும். அது இல்லாத பட்சத்திலே அது ஒரு பிரமாணமாக போய் அந்த பிரமாணம் ஒரு நாளும் உங்களை ரட்சிக்காது. ஆமென்.
அதனால்தான் பரிசேயர் கூட ஒரு பிரமாணத்தின்படி ஓய்வு நாள், அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்ல எதுவுமே செய்யக்கூடாது, அது நன்மை செய்யக்கூடாது வந்தாங்க. ஆனா அவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். பாருங்க, கர்த்தருக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து உத்தமமாக வாழ்ந்து கட்டளைகளை மதித்து கட்டளையின்படி செய்து நடந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை பிசாசன். ஏனென்றால் வெளிப்பாடு இல்லாமல் செய்கிற எதுவுமே அது ஒரு கோட்பாடாயிருக்கிறது. ஆமென். வெளிப்பாடானது அது ஒரு விசுவாசமாயிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பழைய ஏற்பாடின் தேவனை தான் நாங்கள் புதிய ஏற்பாடிலே நாங்கள் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நாங்க அந்த தேவன் வேற இந்த தேவன் வேற இல்ல, ஒரே தேவன் தான். ஆமென். அதனாலதான் அந்த தேவன் அன்றைக்கு அப்படி செய்திருந்தால் இன்றைக்கும் அவர் மாறாத தேவன். ஆமென். அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 13:8 என்ன சொல்லுகிறது? தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர் என்றான். வேதம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாது. ஆமென். அதனால்தான் அவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு? நான் இருக்கிறவராகவே இருந்து, நீ ஆபிரகாமிலும் பெரியவரோ, நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பே நான் இருக்கிறேன். ஆமென். அதனாலதான் வேத வார்த்தை எல்லாமே புதிய பாட்டு எப்படி எழுதப்பட்டது? அவர் வேத வார்த்தையின்படி அவர் மரித்தார். எப்படி மரித்தாராம்? வேத வார்த்தையின்படி அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு முழுவதும் அவர் எழுதி இருந்துச்சு. கல்வாரியில் அவர் என்ன சொன்னார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இதை தாவீது பழைய ஏற்பாடுல போடு. என் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அப்ப என்ன நடந்துச்சு? கல்வாரியில பெரிய சுத்தியில கொண்டு அடிக்க வெளிக்கிட்டா முறிக்கல. என்ன வசனம் சொல்லுது? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அவட ஆத்துமா பாதாளத்தில் இருந்து ஜெயில. பாருங்க, அதே போலதான் என்னத்தை நான் இங்க சொல்ல வர்றேன்னா, நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யும் போது, அதை வெளிப்பாடோடு செய்யும் போதுதான் அது ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொன்னேன், நீங்க எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள். என்ன எப்படி ஆராதனை செய்யறாங்க? ஆனா அவர் சொன்னார், வீணா எனக்கு அன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆராதனைகள் நடக்கிறது, ஆனா எல்லாமே வீணான். அதே போல எங்கட ஆராதனையும் வீணாக இருக்கக்கூடாது. ஆமே. நாங்க ஏன் வருகிறோம், எதற்காக வருகிறோம், என்னத்துக்காக வரும்? ஒருவேளை நீங்க எல்லாமே சம்பூர்ணமா இருந்தா மற்றவங்களுக்கு ஆவாசம் இருங்க. ஆமே. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது, நீங்க மற்றவங்களுக்காக இருங்க. ஏன்னா நாங்க ஒவ்வொருவரும் தேவையுடையவர்கள். ஏன்னா வேதம் சொல்லுறது, எங்களை தேவையை அவர் எப்போதும் அவர் வைக்க விரும்புகிறாரா? ஏன்னாண்டா அப்பதான் நாங்க அவரை கூப்பிடுவோம். ஆமே. எப்பயுமே புள்ள தன் அப்பாவை கூப்பிடணும் என்று அது விரும்பும். அதே போலதான் தேவன். பாருங்க, அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற காரியம், தேவனை நீங்க புரிந்து கொள்ளும். ஆமே. அவ்வளவு அவர் உங்கள் மீது உங்களை விசாரிக்கிற தேவன், உங்களை கண்காணிக்கிற தேவன். எப்பொழுதும் அவருடைய கண்கள் பூமியில உலாவி கொண்டு தம்மை தேடுகிறவர்கள் அவர் எப்பயுமே நோக்கி கொண்டு, தமக்கு பயந்தவர்களை சூழ அவர் பாளையம் இறங்கி தூதர்கள் அவர் வைத்து அவர் வழி நடத்துகிற தேவனாயிரும். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவனை நாங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால நாங்க எந்த காரியமும் வெளிப்பாடோடு செய்யப்படும். அதே போல உபவாசத்தை குறித்து அநேக வார்த்தைகள் இருக்கிறது. பழைய ஏற்பாடுல இப்படி இப்படி செய்தாங்க என்றெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். அதே நேரம் உபவாசம் இருந்து எங்கட ஒடுக்கிறது காரியம் அல்ல. அந்த ஒடுக்கப்பட்ட நாட்கள்ல நாங்க வாசிக்கிற காரியங்களை கொண்டு நாங்க எப்படி மற்றவங்களை தேடணும், எப்படி உதவி செய்யணும் என்று ஏசாயா 58 சொல்லப்படுகிறது. அதே போல மற்ற மாயக்காரரை போல இங்க உபவாச நாள்ல முகம் நாடி என வாடி என சோர்ந்து நாங்க உபவாசம் இருக்கிறோம் அப்படி இல்லாம, அது உங்களுக்கும் கர்த்தருக்கு உரியதாயிருந்து நீங்க விசுவாசத்தோடு பாருங்க. அவர் சொல்ற, நான் செத்தாலும் சாகிறேன், 3 நாளும் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமல். அப்படி என்ன அர்த்தம்? புசிக்கிறேன்டா சாப்பிட்ற, குடிக்கிறேன்டா தண்ணி, ஏன்னா ஏதாவது என்ன சாப்பிட்ற. அவள் பாருங்க, அள்ளும் பகலும் 3 நாள் என்னையா புசியாமலும் குடியாமல். நான் அடிக்கடி உபவாசத்தை குறித்து சொல்லக்குள்ள நாங்க பாஸ்டிங் இருக்கிறது
எப்படி தேவண்ட பார்வையில ஜிஜிவி என ஒரு இப்படி மாறு. ஏன்னா ஏன்னா காலையில இருந்து ஒரு மதியம் இதுக்கு பிறகு சாப்பாடு ஏன்னா. ஆனா அவங்க ஒரு நாள் ஒரு வாசம் என்பது ஒரு நாள் என்றது எப்படி 24 மணித்தியாலம் 6க்கு தொடங்கினா அடுத்த 6 முடியும் ஒரு நாள். அதான் இரவும் பகலும் என்று வேதம் சொல்லுது. 40 நாள் இரவும் பகலும் அங்க உவாசம் இருந்தார். ஆமேன். இது 3 நாள். அப்ப பாருங்க அப்படி உங்களால இருக்கேலுமா. அப்ப பாருங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு அவங்க வந்தாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். ஆமேன். எப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தார், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவள் சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன் ஏண்டா. அதுக்கு ஒருவன் பின்னால இருந்து ஒரு காரியத்தை சொன்னான். ஏனண்டா இந்த ரட்சிப்பை நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நிரம்பினா உண்ட குடும்பம் அழிஞ்சே போகும். அப்ப இன்றைக்கு நான் ஒரு தலையங்கத்தை போட விரும்புறேன். என்ன சொல்றா, இந்த காலத்துல உனக்கு ராஜ மேன்மை என்னத்துக்கு கொடுக்கப்பட்டதா. நான் ஏற்கனவே நாங்க எஸ்தரை குறித்து பல செய்தி பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வினோதமாக நாங்க பார்க்க போறோம். அதுல பாருங்க அவன் சொல்றான் பாருங்க, இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாலும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்ன. ராஜ மேன்மை ஏண்டா அவ யார்? எஸ்தர் ஒரு மணவாட்டியா இருந்தா. யார்? ராஜாவுடைய மணவாட்டி. அப்ப அந்த மணவாட்டிக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சாம்? ராஜ மேன்மை. என்னத்துக்கு? யூதரை காப்பாத்த, மற்ற ஜனங்களை பாதுகாக்க தான் தேவன் இந்த ராஜ மேன்மையை கொடுத்த. நீங்க யாரு? உங்களுக்கு மணவாட்டி என்ற அந்தஸ்து ஏன் தேவன் கொடுத்தேன் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. ராஜ மேன்மை என்னத்துக்கு? மற்றவங்கள் ஏண்டா நீ விசுவாசிச்சு அவன் வீட்டால் ரட்சிக்கப்படும். உங்களால காப்பாற்ற முடியும் என்று நான் உங்களுக்கு அடிக்கடி சொன்ன வேத வசனம் சொல்லுது. நீங்க பிரட்டி பார்த்தா செய்தியிலே நீங்க தெரியும். ஆமே. நாங்க பார்த்த அன்றைக்கு ஒரு மகத்தான மோசே தீர்க்கதரிசியுடைய தேவன் தான் அழைத்தார். ஆனா அவனே தேவன் கொல்ல பார்க்கக்குள்ள அவட மனைவி அவரை காப்பாத்தி. பாருங்க, இது வேத சும்மாவா? வேத வார்த்தை. அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுது, உங்களால யாரையும் காப்பாத்தல, நீங்க மனவாட்டியா இருந்த. அதாவது சொல்றே, இந்த ராஜ மேன்மை ஏன் உனக்கு கொடுக்கப்பட்ட. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா நீ சாவா. ஏன்னா நீங்க உங்களோட குடும்பத்தை ரட்சிக்க மட்டும் நீங்க பிறக்கையில. வேதம் என்ன சொல்லுது? நீங்க மலையின் மேல் உள்ள பட்டணம், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு செய்தியை கொடுக்கதான் தேவன் உங்களை வழி நடத்தி. அதனால்தான் சுவிசேஷமானது எல்லார் மீதும் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமே. அதான் சொல்ற, நான் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் என்னையா பவுல் என்ன சொல்றான்? அதுதான் என்னுடைய கடமை, அது செல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்றானோ. ஏனண்டா அது சுவிசேஷத்தை சொல்லதான் தேவன் அழைச்ச. இப்ப மணவாட்டி ராஜ மேன்மை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? அரண்மனைக்குள்ள என்ன செய்யறீங்க? இருக்கிறீங்க. நல்லதுதான் ராஜாவோட இருக்கிறது. ஏன்னா ராஜாவோட இருக்கிறது நல்லது. ஆனா இன்னொருவனுக்கு ஆபத்துல இருக்கிறான், அவன் சாக கிடக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோட பேசுறேன். இன்னொருவனுக்கு உதவி தேவைப்படுது, இன்னொருவன் ஆபத்துல இருக்கிறான், இன்னொருவன் மறிக்க இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நீங்க பேசாம யாருக்கு பறந்து பேசுற கொடுக்குறது? உங்களுக்கு தான். நீங்க சொன்னாது. ஏன்னா நீங்க யாரு? அவருடைய மனைவி, மணவாட்டி. ஆமே. அப்படியான பேரை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆனா ஒன்றுமே இல்லை. அதுக்கு ஒரு தீக்கசி கூக்கரல் இடுறான். அவன் சொல்றான், அவனுக்கு ராஜ மேன்மை நீ நினைக்காத. நீ சும்மா இருந்தா வேறொருவரை கொண்டு தேவன் ரட்சிப்பை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, ரட்சிப்பை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, உன்னை உண்ட குடும்பத்தை தேவன் அழிப்பார். இது சத்தியமான வார்த்தைகள். ஆமே. நீங்க உங்களுக்கே வாழ்ந்தா நித்திய ஜீவன் இல்லை. வேதம் சொல்லுதா இல்லையே? அதான் இயேசு கிறிஸ்து தனக்காக வாழாம பிறனுக்கு. அதான் கிறிஸ்தவன் சுயநலமற்றவன் ஆயிருக்கணும், மற்றவனுக்காக வாழணும், மற்றவனை ரட்சிப்புக்கு கொண்டு வர அவன் பிரயாசப்படுவான். ஆமே. அதனாலதான் அந்த சௌரன் யாரும் அடிப்பாங்களோ இல்லையோண்டு அண்டம்பரரை பார்த்து முழுசிட்டு இருந்தார். ஆமே. என்ன எப்படி சொல்றேன்? ஏன்னா அவர் நிறைய அனுபவப்பட்டுட்டு. சுவிசேஷம் கஷ்டமான காரியம். கிறிஸ்துவை பற்றி இன்னொருவன்ட்ட சொல்றேன். அந்த யெகோவா சாட்சிகளை குறித்து வியப்பது. அழகான பெண்கள் பாருங்க, கதவை தட்டுவான், தட்டி போட்டு ஒரு நிமிஷங்களுக்கு டைம் தரையிலுமாண்டு கதைப்பான்.
புரியுது? அவங்க கண்டிருக்கீங்க. அவங்கள பாராட்டி பேசுறேன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நல்லதை பாராட்ட வேண்டியது கடமை. அவங்க யெகோவா தேவன் தான். நான் அந்த யெகோவா யார் என்பதை அவங்க அறியல. அந்த யெகோவா தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பவுலுக்கும் தெரியாம இருந்துச்சு. அதனாலதான் அந்த மேகஸ்தம்பம் அவனை தள்ளி விட்டோன்னு அவன் கேட்கிற, ஆண்டவரே நீ யார்? அவனுக்கு தெரியும் மேகத்துல வாரது அக்கினியில வாரது ஆண்டவர் தான் என்று தெரிஞ்சபடினால் அவர் சொல்ற, என்ன சொன்னேன்? நீ சொல்ற யெகோவா நானே என்றா சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. அதனால்தான் மோசே கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்துல பேர் வரையில. பேர் எப்ப வந்துச்சு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தூதர்கள் வந்துறாங்க, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர் மரிப்பார். அதனால்தான் வேதம் சொல்லுது என்ன? இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். பூமியில் உள்ள எல்லாரும் வந்து வானத்தை பார்க்கிறாங்க. யோவா வரப்புறே, தாடி வச்சு வரப்புறே, அப்படி வர பார்க்கக்குள்ள யார் வார? இயேசு கிறிஸ்து. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பாங்க. பாருங்க, அது சிம்பிள். ஆனா உலகத்துக்கு வந்து 3 கடவுள் இருக்குன்னு பாக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் ஒரே கடவுள், ஒரே தேவன். ஆனா 3 கட்டத்தில். அதாலதான் நாங்க 3ஐயும் விசுவாசி, ஒருத்துவத்தை நாங்க விசுவாசிக்கிறேன் இல்லை. நாங்க ஈசஸ் ஒன்லி இல்லை. ஏன்னா நாங்க 3 காலத்திலும் வெளிப்பட்ட ஒரே ஒரு தேவன். அதால தீகர்ச்சியா சொல்ல, ஒருத்துவத்தை நான் விசுவாசிக்கல, திருத்துவத்தை நான் விசுவாசிக்கல, பலத விசுவாசி. ஆனா 3லும் வெளிப்பட்ட ஒரே தேவனை விசுவாசிக்கிறாமே. ஏண்டா இல்ல, இன்றைக்கு பழைய பாடம் மூடி வச்சிருக்கிறாங்க. சில பேர் புதிய பாடம் மட்டும் பின்பற்றாங்க. நாங்க அப்படி இல்லை, 2ஐயும் நாங்கள். ஏன்னா ஒரு மனிதனுக்கு 2 கரம் இருக்கிறது போல நாங்க 2ஐயும் பின்பற்ற. அப்ப பாருங்க, இன்றைக்கு நீ உங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி. நீங்க எல்லாரும் சுயநலவாதியா இருக்கிறீங்க. ஏன்னா ஆலயம் முடிஞ்சோன்னு ஓடுறீங்க. ஏன்னா குடும்பத்தை பாக்குறீங்க, சமைக்கிற அது நல்ல சாராளம் போல வீட்டு பணிவிடைகளையும் பார்க்கதான் வேணும். ஆனா தேவன் இந்த காலத்துல ராஜமேன்மையை கொடுத்தது மற்றவர்களுக்காக தான். ஆமே. ஆனா சந்தர்ப்பம் வரக்குள்ள நீங்க எல்லாரையும் பார்க்கணும். ஆமே. அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு எஸ்தர் ஆயிருக்கீங்களா? அது எஸ்தர் யாருக்கு அடையாளம்? மணவாட்டிக்கு அடையாளம். நான் வாசிக்க நேரம் இல்லை. நாங்க ஏன்னா இந்த வாசனால் உங்களுக்கு அதிகமா பேசி சோர்வடைய பண்ணாம ஒரு ஆழமான காரியங்களை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்து. ஏண்டா பிரசங்க பீடமானது என்னது? புல் பிட். அப்படி என்ன அர்த்தம்? புல்லண்டா என்ன? இழுக்கிறது. பிட்டண்டா என்ன? வீட்டுல இருக்க டாய்லெட் பிட். ஏன்னா அந்த பிட்டண்டா குழி. அப்ப புல் பிட்டண்டா என்ன? ஒரு பாவிய குழியில இருந்து இழுக்கிற இடம் இது. அப்ப நீங்க ஒரு உணர்வற்றவர்களாக, ஏன்னா கோமாவில இருக்கிறாக்கள, ஏன்னா பாரிசவாதம் உள்ளாக்கள, ஏன்னா கை அசையாம இருக்கிறாக்கள, ரத்தோட்டம் நின்றாக்கள இழுத்து எடுக்கிற இடம் தான் இந்த இடம். ஆமே. அப்படிதானே? ஏன்னா எல்லாரும் இருக்கிறீங்க. ஏன்னா அப்படியே இருக்கிறீங்க. ஏன்னா அப்படியே இறைஞ்சா, ஏன்னா அந்த சவரன் 1 மாசமாக வைத்தியசாலையில இருந்தபடியே ரத்த ஓட்டம் போகாதபடியா கால் எடுத்து அவருக்கு வைக்கலாம். அப்ப அதனால அன்றைக்கு அவங்க நடக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் தான் இருந்து செய்யறாங்க. நேற்று நாங்க போற சந்தர்ப்பம் இருந்தது. அப்ப பெண்கள் அப்படியே மல்லு கட்டக்குள்ள என்னால அவங்களுக்கு தெரியும் என்ற சுபாவம். அப்ப அதனால வந்து இருக்கலாம் போயிட்டு கேட்டேன். அப்ப அவங்க அதை விரும்பினாங்க. ஏன்னாண்டா அவங்களால ஏலா. இப்ப நான் போய் அவரை பிடிக்கக்குள்ள பார்த்தா எனக்கு மேலாங்க. ஏன்னாண்டா அவ்வளோ ஒரு கடினமான காரியம். ஏன்னாண்டா ஒரு பொடியை ஃபுல்லா தாங்குற. ஆனாண்டாலும் நான் அதை மல்லு கட்டி அவங்க பெண்களும் இருந்து அங்க கொண்டு போய் நாங்க செய்யும் போது அப்பதான் நான், ஏண்டா இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில மனிதனா வந்தார், தேவனே ஏன் மனிதனா வந்தாருண்டா வேதம் ஏன் சொல்லுதண்டா, அவர் சொல்ற உங்களை திராணிக்கு மேலாக நான் சோதிக்க மாட்டேன். வேத வசனம் ஏன் சொல்லுதண்டா, உங்களுடைய துக்கம், சுகம், பசி, பட்டினி எல்லாமே அவர் அறிஞ்சார். அதனாலதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சோதனை அல்லாமல் வேறொன்றும் ஏற்படையில் அவர் படாத பாடே இல்லை. அதனால்தான் அவர் சொன்னார், பட்ட மரத்துக்கு எப்படி ஏண்டா, பச்சை மரத்துக்கு எப்படி ஏண்டா, பட்ட மரத்துக்கு எப்படி இருக்குமென்று அவருக்கு தெரியும். அதனாலதான் நீங்க நினைங்க, அவரை போல யாரும் பாடுபடையில. ஆமே. அவருடைய சீசர்களை போல யாருமே பாடுபடையில. ஆனா நீங்க நினைக்க வேணாம், அப்படி இருந்தா எனக்கு நல்லம்தான். ஆனா அதை விட கொடூரமான ஒரு மரணம் தான் உங்களுக்கு இருக்கு. எப்படி? நான் ஒரு ஆர்டிக்கல், ஒரு மனிதனுடைய பேரை மறந்துட்டேன், அவரை போன்ல இருக்க முடிஞ்ச அனுப்புறேன். அவர் சொன்னார், இயேசுக்காக மரிப்பது சொல்லுங்க ஈஸியாம், சரியான ஈஸி, இலகு. ஆனா இயேசுக்காக வாழ்கிறது தான் அனிதினமும் சாபோணும்.
விளங்கிட அர்த்தம். விளங்காட்டி தான் முழுசுவீங்க. அதாவது என்னன்னா ஒரு வார்த்தையின்படி வாழ்ற கஷ்டம். அப்படி அப்படி பரிபூர்ணமாக நாங்க வாழும். அதனால அவர் சொல்றேன், ஏன்னா இன்றைக்கு இப்ப வந்துட்டு என்ன வெட்ட போற என்ன வெட்டண்டா அந்த ஒரு நொடி செகண்ட் கணக்குல இருக்கிற வழி மட்டும்தான். கழுத்து சிறைச்சேதம் பவுலா செய்யக்குள்ள அந்த ஒரு உயிர் பயம் ஒரு செகண்ட் கணக்கு தான். செத்தப்புறவு தெரியாது. செத்தப்புறம் எங்க போனா எங்க போறது? அங்கதான் போவோம். என்ன மேல போவோம். ஏன்னா புதிய ஏற்பாடு எல்லாமே டைரக்டா போனாங்க பரதேசிக்கு. ஏன்னா முதல் ஒரு ஸ்தலம் இளைப்பாறுற இருந்துச்சு, அதுவும் ஒரு பரதேசி என்று தான் அழைக்கப்பட்டுச்சு. ஆனா என்றாலும் ஒரு பரிசுத்தவான்கள் மீட்கப்பட்ட ஸ்தலமாக இப்ப பொழிஞ்ச போவோம். ஆனா தேவன் வருகிற வேளையில தான் எல்லாரும் கொண்டு நாங்க சந்திச்சு ஒரு நிலைக்குள்ளாக நாங்க என்ன செய்வோம், கடந்து அவரோடு கூட எப்பயுமே நாங்க வாழுவோம். அப்ப பாருங்க, வாழ்றதுதான் கஷ்டம். அப்ப அவங்கள விட உங்களுக்கு தான் பயங்கரம். ஆனா மரணம் ஈஸி, ஒரே வெட்டோட கதை முடிஞ்சு. ஆனா வாழ்றது அணிதினம் சாகணும். குடும்பத்துல பிரச்சனை, அடிபுடி வரும், சண்டை வரும், வாழக்குள்ள பிள்ளைகள் செய்யற எல்லாரும் செய்யற காரியங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு போராட்டம். அதாலதான் ஆக்கள் நினைச்சது, சில ஆக்கள் நினைக்கிற ஊழியக்காரன் குடும்பத்தை சமாதானப்படுத்தல. ஒரிஜினல் ஊழியக்காரனால சமாதானப்படுத்தல. ஏன்னா யார் அதை விட நானே நல்ல மேய்ப்ப, நானே நல்ல போதர்ன்ற ஒரு வசனம் சொல்றேன். சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. போதர், நம்மட போதவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சொல்றேன், டக்குன்னு சொல்லுங்க. போதன் என்ன சொல்றது? நான் சமாதானத்தையா உண்டு பண்ண குடும்பத்துல பிரிவினை உண்டாக்கியே நான் வந்தேன். அப்படின்ற என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வார்த்தைக்கு முரணா இருந்தா இல்ல நீங்க குடும்பமா சந்தோஷமா இப்போ சேர்ச்சிக்கு வரதான் சண்டை, அப்படியே பரவாயில்ல சேர்ச்சிக்கு வராம இருங்க அப்படி என்றால் அது சமாதானம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? அப்படியா, நீ அவனை விட்டுட்டு வா, உனக்கு வாழ அவனோட விருப்பம், உனக்கு சபைக்கு அவன் தடையா இருக்கிறான்னு அவனை விட்டு பிரிஞ்சு வாடுதான் அவர் சொல்லுவாரா இல்லையா? வேதம் அதுதான் அந்த அர்த்தத்துலதான் சொல்லப்பட்டு விளங்குதான். அதனால் அவர் சமாதானத்தை உண்டு பண்ண அல்ல, தாய்க்கு தகப்பன விரோதமாகவும், பிள்ளைக்கு தகப்பனுக்கு விரோதமாகவும், மனைவிக்கு கணவனுக்கு விரோதமாகவும் நான் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன. புரியுதா? அதனாலதான் ஒரிஜினல் ஊழிய காரணம் குடும்பத்துல பிரச்சனைண்டா அவர் என்ன பிரிச்சுட்டு தான் போய் ஏன்னா அப்படிதான் நான் செய்யறேன். அதனாலதான் எனக்கு இப்ப ஒரு பட்டம் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா நிறைய குடும்பத்தை பிரிச்சு நான் கொண்டு வச்சிருக்கிறேன் நாம. ஏண்டா அந்த குடும்பத்தை சேர்க்காம வைக்கிற நாம ஏன்னா ஒன்றும் செய்யல. வார்த்தை குழப்பங்கள் பிரச்சனைன்னா நம்ம சேர்த்து வைக்கலாதான். ஏன்னா அப்ப அதைதான் நாம என்ன செய்யலாம்? உலகம் பேசட்டும். ஆமே. ஏன்னா தேவண்ட காரியத்துல தேவண்ட ஒழுங்குல ஒரு காரியங்கள் இருந்தாதான் அது செய்யப்படும். அதனாலதான் நான் உங்களுக்கு சத்தியத்தை பேசுறேன். சத்தியத்தை அறிஞ்சா நீங்க தவறா புரிய மாட்டீங்க. வேதத்துல எல்லார வாயும் மூடி இருக்கு. என்ன சுப்பகுழு மாதிரி போட்டு அடிச்சிருவீங்க, ஒட்டுவீங்க. இப்ப அது கூட நான் பார்த்தேன். அந்த மரிச்ச உடனே நான் அந்த மறிக்கிற நேரத்துல அந்த இவங்க செய்யறத நான் கண்ணால கண்டிருக்கேன். பார்த்தா நான் அதான் பார்த்தேன். இந்த லிப்டிக் அடிக்கிற உதடுக்கெல்லாம் அவன் அடிக்கிற என்ன தெரியும், சுப்பகுழுவை வேண்டி இதுல வாயில ஒரே அமர்த்தி விட்டான். அப்பதான் நான் பார்த்தேன் பாரு, செத்த பிறவோட அந்த சரீரத்துக்கு விளையாடுற சேட்டைக்கு அவன் செய்யற சேட்டையை பார்த்தேன். விளங்குதான். அப்ப பாருங்க, அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? நீங்க உலகமான அலங்கரிப்ப விரும்பாதீங்க. ஆமே. நீங்க தேவனுக்குள்ளால அலங்கரிப்ப நீங்க என்ன செய்யுங்க? நீங்க விரும்புங்க. ஆமே. அப்ப பாருங்க, தேவன் எங்களை ஆசீர்வதிச்சு போறார், பிரசங்கிக்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னாண்டா நம்ம கோயிலுக்கு வராம, ஏன்னாண்டா தேவனுடைய காரியத்தை நீங்க அழகாக அறிஞ்சு கொள்ளணும். ஏன்னா முதலாவது அதான் வேதம் சொல்லுது, நீங்க வேதத்தை வாசிக்கும், அப்பதான் நீங்க சரியா நடப்பீங்க. இல்லாட்டி வேதம் தெரியாட்டி நீங்க என்னடா, அதான் நான் சொன்னேன், இந்த வேதம் சத்தியம் பேசிக்குள்ள பிரிவினதான் பார். ஏண்டா தேவண்ட வார்த்தை செப்பரேட்ன்ற திக சொல்ல வேறு பிரித்த. ஆமே. கலப்புல இருந்து வேறு பிரிக்கிறதா தேவனுடைய செய்தியா இருக்கு. சேர்த்து வைக்கிறது தேவண்ட வேலை, தேவண்ட பிரித்து வைக்கிறது தான் வேலை. ஆமே. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் செய்தி தெரியாதபட பிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, என்ன சேர்க்கிறேன்னு சொல்லக்குள்ள ஆக்களுக்கு விளங்குது. புரியுதா? அவங்களுக்கு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும், பிரிக்க வேண்டிய இடத்துல பிரிக்கணும். ஆமே. சேர்க்க வேண்டிய இடம் வார்த்தையும் வார்த்தையும். ஆமே.
ஆழத்தை வந்து சேரும். ஆனா பலவீனம் கலப்பு வரக்குள்ள தேவன் பிரிக்கிறேன் பாருங்க. அதான் நான் அன்றைக்கு நாங்க போன நேற்று நினைக்க நாங்க பார்த்தோம். யோசபாத்த என்ன ஆகா, ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா யாரு? யூதன், வேற யாரும் இல்லை. ரெண்டு பேரும் யார ஆராதிக்கிறவன்? இயேசுவ, அதாவது யெகோவா. பழைய ஏற்பாடுல யெகோவாவை தான் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்ப யெகோவா தான் ஆராதிக்கிறோம். என்ன நடந்துச்சு? தேவன் சொன்ன யுத்தத்துக்கு போவா, இவன் சொல்லிட்டான் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய, என்ன எல்லாமே சென்டிமெண்டா பேசு, என்ன அப்படித்தானே பேசுறான். என்ன அதே பார்த்துதான் அவன் அடுத்ததுலயும் பேசுறான் பாருங்க. அது அந்த இயல்பு. நாங்களும் ஒரு சென்டிமெண்ட் வந்தோடனே, ஒரு மயக்கம் வந்தோடனே ஜெபித்து போவாட்டி டக்கண்டு சென்டிமா போட்டுருவேன். நானு நீங்களும் சகோதரன்றுவோம், டக்கண்டு சொல்லிடுவோம். என்ன நாங்க எல்லாரும் அப்படி சொல்லுவோம். அங்கடா அது இயல்பு, அதுதான் வேதம். ஆனா தேவன் வந்து என்ன செய்யறா, அதை பிரிக்கிறேன். ஏன்னா அவன் போவேண்டக்குள்ள அவன் சொல்லு நீ போகக்கூடாது. ஆனா அவன் போயிட்டான். ஏன்னா ஆனா அவன் என்ன செய்யறான்? தப்புறான். அதே மாதிரி பாருங்க, ஒரே தேவன் ஒரே காரியம். அதே போலதான் பார்த்தா நாங்க நேற்று பார்த்தோம். என்ன ஆதி ஆமத்துல ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல், ஏன்னா இங்க ஈசாக்கு பிறந்தோன்னு என்ன வருது? என்ன வருது? சண்டை வருது. தேவன் என்ன சொல்றாரு? என்ன சொன்னவர்? அந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன பிரிச்சு விடுன்னு சொல்லுது. ஏன்னா அடிமை பெண்ணும் அடிமை பெண்ணுக்கு பிறந்தவனும் ஏன்னா சுயாதீனத்துக்கு பிறந்தும் ஒன்றா இருக்கலாம். ஆனா யார புள்ள? ஆபிரகாமோட புள்ள. ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துயா? துக்கமா இருக்கு. அவன் ஏன்னா அனுபவக்குள்ள கஷ்டம். அதால அவன் என்ன செய்றான்? எல்லா ஏன்னா சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து ஏன்னா தண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறான். ஆனா தேவன் என்ன சொல்றேன்டா, அடிமை பெண்ணிடத்துல பிறந்தவனும் ஏன்னா சுயாதீன இடத்துல பிறந்தவனும் உண்டாய் இருக்கலாது. ஏண்டா ரெண்டு பேருக்கு என்ன வந்துட்டு? சண்டை வந்துட்டு. ஏன்னா இவனை வந்து அவனுக்கு அடிக்கிறான் போட்டு. ஏன்னா அதுக்கு பிறகு அம்மாக்காரி என்ன செய்யற, இவையோட சண்டை பிடிக்கிற பிரச்சனை வருது. ஏன்னா புள்ள பிறக்க முதல் ஆகார் என்ன செய்யறான்? அற்பமா என்ன செய்யறா? இவைக்கு பபா கிடைச்சோன எந்த கணவன் ஆபிரகாம் நினைச்சு என்ன செய்யறா? அற்பமானுக்கு தேவன் என்ன சொல்ற? எப்படி தேவன் எப்படி கூப்பிட்டு கல்யாணம் முடிஞ்சவன மாத்தி கூப்பிட்டேரா? எப்படி கூப்பிட்டு? சாராளின் ஏண்டா ஆகார் நீங்க கவனிச்சு பாருங்க. சாராளுக்கு அடிமையாக தான் ஆகார் கொல்லப்பட்டான். அப்ப தேவன் அந்த வாக்கு மாறாம எப்படி சொல்றேன்டா, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்றுதான் அழைக்கிறேன். பாருங்க, அதெல்லாம் வச்சுதான் நீங்க வேதத்தை, அதான சொல்றேன், நீங்க வேதத்தை அறிஞ்சாதான் நீங்க சாபனத்துல இருந்து ஒரு வித்து வரையலாம். நாங்க அதான சொன்னாங்க, அடிமையா இருக்கிற சபையில் இடத்துல இருந்து உண்மையான புள்ள வரையலாம். ஆனா பார்த்தா ஆபிரகாமினுடைய பிள்ளைதான், ஆனா அது வரையலாம். ஆனா அது யாருக்கு வரணும்? சுயாதீனமான சாராளுகிட்ட பிறக்கணும். ஆமே, அவங்கதான். அப்ப அதே நாளே நீங்க நினைக்க வேணாம், தேவன் வந்து வேறு பிரிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு ராஜ மேன்மை வந்து உங்களுக்கு அதுக்காக மனவாட்டிக்கு தேவன் கொடுக்கப்படும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? வாசிக்கிற இல்லை. ஏன்னா ஒரு காரியம் மற்றவனுக்காக நாங்க ஜெபிக்கிற இல்லை. எங்கட மேன்மை, எங்கட அங்க குணாதிசயங்கள் வந்து மாறுறது. ஆனா எங்களுக்கு அந்த சுத்திகரிப்பு, ராஜஸ்தானத்துக்கு போகணுமெண்டா அங்க எஸ்தருக்கு என்ன வந்துச்சு? சுத்திகரிப்பு வந்துச்சு. அவள் எல்லா தைலங்களினாலும் என்ன செய்யப்பட்டால்? சுத்திகரிக்கப்பட்டாள். ஏனென்றால் அந்த காரியத்தில் அந்த ராஜ மேன்மை, அந்த ராஜாவோடு அவள் இணைகிறதுக்காக அவள் எல்லாமே இன்றைக்கு இது ஆவிக்குரிய அர்த்தத்துல வந்து அது என்ன செய்யப்பட்டது? அது எழுதப்பட்டது. இன்றைக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல வந்து திக சொல்ற என்ன, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே அங்கே தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படும். ஆனா பழைய ஏற்பாடுல வந்து ஒரு மாமிசமான சுத்திகரிப்பு இருந்து. ஏனென்றா அவங்க வந்து அப்படியான ஒரு ராஜனுக்கு முன்பாக போகிற வேளையில அவங்களுடைய சரீரங்கள் வந்து ஒரு ஆணுக்கு சொந்தமாயிருந்தபடினால அது முழுதும் அங்கே பழுது இல்லாத வண்ணம் ராஜாட்ட போகல. அதனாலதான் தேவனுக்கு பலி செலுத்துற எதுவும் எப்படி இருக்கலாதான் முடமா குறையானது எதுவுமே அங்கே தேவனுக்கு வராது. அப்ப அதுக்காக குருடர், அதுக்காக முடவர் தேவனுக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொல்லல. ஆனா அப்படி வரையலாம். அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க, விளக்கம் கொடுங்க. இல்லாட்டி இருந்த போயில பிடிச்சா பிழைச்சு என்ன? நாம் எல்லாரும் ஒரு இமைப்பொழுதிலே
மறுரூபமாகி ஆகாயத்துல சந்திப்புல நீங்க உங்களோட பொடி சேஞ்சா, அப்ப முடவன் வந்து கால் மானை போல கால் ஊண்டி நிற்பான். ஆமே, அங்க முடவன் போயிடலாம். ஆனா அதுக்காக முடவன் ரட்சிக்கப்பட வேண்டான்னு நான் சொல்ல வரேன். அதுக்காக இன்றைக்கு ஒரு முடவன் சேர்ச்சிக்கு வரலாம், அவன்ட காரியம் வரலாம். ஆனா அவன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டா பரலோக்கு போக்குல முழு பொடியா தான் போவான். புரியுதா உங்களுக்கு? ஆமே, விளங்குதா உங்களுக்கு? ஆழம் பேசி ஒன்றிருக்கு தேவன். ஆமே, அப்ப பாருங்க, அதுதான் ரகசியம். ஆனா அந்த பழி முடமா போயே, அதாலதான் வேதம் என்று சொல்லுவோம், கண் உனக்கு இடரலா இருந்தா பிடுங்கிப்போ. ஆனா பரலோகத்துல இருக்க ஒத்த கண்ணோட நீ வரமாட்ட. ஆனா நீ பரலோக ராஜ்யத்துல ஒத்த கண்ணோட போவதை பார்க்கிலும் என்ன, நீ வந்து பாதாளத்துக்கு நீ 2 கண்ணோட போறது என்னது, அது பிரயோசனம் இல்லை. ஆனா ஒத்த கண்ணோட பரலோகம் போவது வாசியா இருக்கு, நலமா இருக்கும் என்று வேதம் சொல்லு. ஆமே, ஆனா அங்க ஒத்த கண்ணோட உங்களை வச்சிருப்பேரா தேவன்? இல்ல, நீங்க இளமையாக மாறி இந்த பொடி வந்து மண்ணுக்கு போயிடும். மண்ணான சரீரம் தான் அங்க வீணமா இருக்கிறது. ஆமே, இந்த பொடி அங்க கொடுக்கும் போது மகிமையின் பொடி. ஆமே, அந்த தியோபனியில பரிபூர்ணமாயிருக்கும், பழுது இல்லை. ஏண்டா அது தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஆமே, இந்த மனிதனான மண்ணான பொடியில வந்து அங்கே சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாமே இருக்கிறது, அது பழுதடையும். ஆமே, ஏண்டா அது மண்ணான சரீரமா இருக்கு, அது மண்ணுக்கு தான் போகும். இதுல முடம் இருக்கும், என குருடு இருக்கும், கால்வலி இருக்கு. அதனால்தான் சேச்சிக்கு போக்குல நீங்க என்ன செய்ய, இழுத்து அது வாங்கன்றது. ஏனாண்டா நீங்க அப்பதான் அங்க வரும்போது தேவன் சரியான சரீரத்தை தரும். இப்ப நீங்க என்ன செய்வீங்க, அது இயலாது இது இயலாதுன்ட்டு அந்த கார். அப்ப அன்றைக்கு பழைய பாடல அவன் என்ன செய்யறான், அந்த காரியத்துல சுத்திகரிக்கப்பட்டான். ஏன்னா அந்த காரியத்துல அவன் போக்குள்ள அந்த சரீரமானது பரிபூர்ணமாய் இருக்கவன். ஆமே, அதனாலதான் அது எல்லாமே ஒவ்வொன்றுக்கு அடையாளமாயிருக்கிறது. ரைட். அப்ப பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க, இனி இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிதான் உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. பாருங்க, அதே பொழுது சொல்றேன், உங்களுக்கு உதவியாயிருக்கும்படியாதான் தேவன் அந்த காரியத்தை வேண்டாம். நீங்க தான் உலகத்துக்கு உதவியாயிருக்கும். ஆமே, நீங்க உலகத்துக்கு நீங்க கேட்கறது தான் தேவன் செய்ய போற. ஏன்னா நீங்க தான் அந்த வார்த்தையை முழுவதுமாக ஏற்றுக்கணும். நீங்க எனக்குள்ள இங்க இருக்கிறார்கள் சொல்ல, உலகத்துல எங்க இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நடக்கிற ஜனங்களுடைய வார்த்தையை தான் அவர் கேட்பார். ஆமே, அந்த ஜனத்தினுடைய வார்த்தை அது, அதனால்தான் முழு உலகமும் தேவனுடைய ஜனம் இருக்கிறது. ஆமே, ஆனா ஒரு சபையாக அல்ல, அது எல்லா இடத்திலும் அவருக்கு முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா இருக்கு. ஆனா தேவனுடைய நாள்ல தேவன் அழைக்கும் போது எல்லாரும் அங்கே கடந்து போவார்கள். ரைட். அப்ப பாருங்க, அந்த ராஜ மேன்மை இன்றைக்கு அந்த நிலையில நாங்க இருக்கு. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லப்பட்டது. நான் எப்பயுமே சொன்னேன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. மொர்தெகாய் வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளம், ஆத்தாக்கு வந்து யாருக்கு அடையாளம், ஊழியக்காரனுக்கு. அப்ப பாருங்க எப்படி மெசேஜ் வந்து தீர்க்கதரிசி மூலம் ஆத்தாக்கு போய், ஆத்தாக்கு மூலம் யாருக்கு போகுது, யாருக்கு, எஸ்தருக்கு போறது. பாருங்க, அதுதான் ஓர்டர். அதே போலதான் தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு தீர்க்கதரிசிக்கு மூலம் வெளிப்படுத்தாம ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யலாது, பிரசங்கி. அதனாலதான் வேதத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பினான். யோவான் வராம இயேசு என்ன செய்யப்படையலாது, அறிமுகப்படையலாம். அதே போலதான் தேவன் என்ன செய்யற, ஒரு தீர்க்கதரிசியை கூட. அதனால்தான் ஆமோஸ் 3 என்ன சொல்லுது, நம்முடைய ஊழியக்காரர்களாகிய நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் ஒரு காரியத்தையும் செய்யாமல் அவர் என்ன செய்ய, ஒரு ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா தீர்க்கதரிசிகள் தான் தேவனுடைய வாயாயிருப்பார். ஊழியக்காரருக்கு வந்து தெரியாது, அவங்க பூமிக்குரியவங்க. அந்த பூமியக்குரியவங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தாவிட்டா அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்கு, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு. அப்ப மறைச்சு சிலதை வச்சிருந்தேன், ஆனா வெளிப்படுத்துற வேலையில தான் அது எங்களுக்கு தெரியும். ஆமே, அப்பதான் அந்த ரகசியத்தை நம்ம கண்டுகொள்ளலாம். ஆனா அது அந்த பாட்டு எப்படி இருக்கும், அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் எல்லா இடம் இருக்கு. அதுக்குதான் தேவன் பரிசுத்த ஆவி அனுப்பினது. என்னண்டா, பரிசுத்த ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அங்கே உங்களை வழி நடத்துவார். அதனால்தான் பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் 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 இயேசுவை கர்த்தர் என்று சொல்லு, பிதாவை அல்ல இயேசுவை கர்த்தர் என்று சொல்லு.
இன்னைக்கு எல்லாரும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி கடைசியா பிதாவின்னு முடிச்சிடுவாங்க, ஸ்தாபனாக்களும் விளக்கமே. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லிடலாம். பாருங்க எவ்வளவு வார்த்தை இருந்து ஆக்கள் முட்டாளான நிலையில என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியினால வருந்தாதான் இயேசுதான் தேவன் என்று உங்களுக்கு தெரியும். அதான் வெளிப்பாடு. இல்லாட்டி இன்னைக்கு ரோமங்கத்திலையும் பாருங்க, நாங்களே சில இதுல மயக்கிறோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுட பாடலை காட்டி அடுத்த பிதா சுதன் எனக்கு போட தெரியாது, நான் அப்படி பழையில அவங்க சொல்லி என்ன செஞ்சா முடிச்சிடும், ஏண்டா 3 பேர் ஆக்கிடும். ஆனா அதுலேயே பேர் வரையும், ஏன்னா பிதா ஒரு என்ன பேர், ஆனா அவங்க என்ன வெளிப்பாடு. ஆனா ஆண்டவர் அவதார. இப்ப முஸ்லீம் மார்க்கம் கூட என்ன, ஈசா நபி இயேசு கிறிஸ்து தான் குதிரையில வந்து நம்மளை ரட்சிப்பார்ன்றது அவங்களுடைய விசுவாசம். ஓமா இல்லையா? அந்த மார்க்கத்தை அறிஞ்சவங்களுக்கு தெரியும், ஏன்னா மார்க்கத்தோட கதைச்சவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும் வார்த்தை ஏசு ஈசா நபி, அவங்க ஈசா நபி தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு குதிரையில, வெள்ளை குதிரையில. அப்ப உங்களுக்கு வசனம் தெரிஞ்சா தெரியும், எங்க இருக்கு வெளிப்படுத்தல வந்து அவருடைய மனவாட்டியோடு கூட வெள்ளை குதிரையில அவர் வருவார். வந்து அவர் தான் பூமியில் உள்ள எங்களை, அந்த உண்மையான எங்களை கொண்டு போவார் என்று விசுவாசி. அதாலதான் முஸ்லீம் வந்து உண்மையான முஸ்லீம் கிறிஸ்டியனை விசுவாசிப்பாங்க, அவங்களோட மார்க்கத்துக்கு தடை போட மாட்டாங்க. லோக்கல் தான் அறகுறை தான் அதுக்கு தெரியாது. அப்ப பாருங்க அந்த காரியம் எல்லாமே வெளிப்பாடு. அப்ப பாருங்க அந்த வெளிப்பாடு ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப பாருங்க அந்த பரிசுத்தாவி வரும்போதுதான் அது எல்லா வார்த்தையும் கனெக்ட் பண்ணும். நீங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா வேதத்துல நிறைய வசனத்தை என்ன செய்ய வேண்டி வரும், கிளிக்க தான் வேணும். ஏன்னா அப்படிதான் செய்யணும், ஏன்னா வசனம் எல்லாமே தவறா போயிடும். ஏன்னா தேவன் சொன்ன காரியத்தையே சீசர்கள் எப்படி பேசுறாங்க, மாறிதான் பேசுறாங்க. அப்படிதானே? ஏன்னா அவங்க மாறி பேசுறான் என்ன அர்த்தம்டா, உதாரணத்துக்கு யோசிக்கிறீங்க, என்னடா பிறர் மாறிட்டேறாங்க அப்படி யோசிக்கிறீங்க. என்ன உதாரணத்துக்கு இயேசு என்ன சொல்றேன், மத்தேயுல என்ன சொல்றேன், சகல நபரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கும். அப்ப இயேசு சொன்னது சீசர்கள் செஞ்சாங்க, நான் கேட்கிறவங்க அது அந்த அர்த்தத்துல தான் சொன்னாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்க, 3 பேர் புறஜாதிக்கு தீர்க்கதரிசி அனுப்பின பேதுரு என்ன பவுல் என்ன செஞ்சிட்டான், அவர் சொன்ன மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்தா. புள்ளையை அப்ப எப்படி கொடுத்தோம், இயேசு கிறிஸ்து தான். அங்க பேதுரு என்ன செஞ்சா, திறவுகோல், நீ திறந்தாதான் அங்க திறக்கப்படும், நீ பூமியில கட்டுறது கட்டப்படும், நீ அவுக்குறது அவுக்குற. அவர் எல்லாம் பாருங்க, இயேசுடன் நம்பி உண்மையா கொடுத்த பொடிகார்ட் 3 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, உழைச்சிட்டான். அப்படிதான், அப்படியே அவங்க வந்து வெளிப்பாடு. அதான் வேத பரிசுத்த ஆவி வந்தோடனே சகல சத்தியத்துக்கு நடு. அதாலதான் அவர் என்ன சொன்னேன்டா, நீங்க பரிசுத்த ஆவி வர மட்டும் ஊழியம் செஞ்சிடாதீங்க. அதனாலதான் அவங்க இருந்தாங்க. வந்தோடனே என்ன செய்யறாங்க, யாருக்கு பயந்தாங்களோ ஓடி வந்து என்ன செய்யறாங்க, நீங்க கொண்டவர் தான் ஆண்டவரும் தேவனும். அவங்களோட முழு உபதேசமும் கிறிஸ்து தான் தெய்வம் என்றதுதான் காரியம். அதான் பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லு. அப்ப கர்த்தர் புது பழைய ஏற்பாடுல யாரு சொல்லுங்க, இப்ப விட வரும் ஈஸியா வரும். எப்படி வரும், வேதத்துல கர்த்தரண்டு அடிச்சு பாத்தீங்கன்னா என்ன, நான் எண்ணிக்கை பார்க்கல, எல்லாம் மலமலன்னு வருமேன, நான் கர்த்தர், நான் மாறாதவர், கர்த்தர் 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 என்றுதான் வசனமே தெரியும், கர்த்தருடைய தூதனானவர். அப்ப பாருங்க கர்த்தர் யாரு, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை. பாருங்க எவ்வளவு ஒரு சிம்பிளான விட, இன்னைக்கு எல்லா சபையிலும் ஆராதிக்குதான புரியல. அவங்க பாருங்க கர்த்தர் தான் யாரு, இயேசு. அப்ப கர்த்தர் யாராக அறிமுகப்படுத்தப்பட்டார், பிதா பழைய ஏற்பாடுல யெகோவா. பாருங்க அப்ப பாருங்க அதுதான் இந்த உபதேசம். பாருங்க பரிசுத்தாவி வராட்டி இப்பயே நீங்க புரிய மாட்டீங்க. பரிசுத்தாவி வந்தாதான் உங்களோட ஸ்தானம் என்ன, ராஜ மேன்மை இன்றைக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு, இதே தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தினா. சும்மா வந்து குடும்பத்தையே ரட்சிக்கலாம இருக்கிறீங்க, ஆனா தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது, உங்களோட குடும்பத்தை ரட்சிக்கலாம். ஒருவேளை அவங்க பலவீனமா இருந்தாலும் நோவா அப்படி காப்பாத்தினான், அவன் நிமித்தம் அவனோட குடும்பம் காப்பாத்து, அதை தூக்கி சொல்றேன். அதே போல உங்களோட குடும்பத்தை நீங்க என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தலாம், கொண்டு வர. ஏன்னா உங்களோட அன்பு இருந்தா அந்த அன்பு ஒருவேளை எங்க பெறும், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 வருஷ சாட்சியில கூட அவங்க இல்லாட்டி கூட
உண்மையா அதை நம்பி ஒரு அன்பு செலுத்தி தேவனுக்காக உதவி செஞ்சவங்க வரப்போறாங்க. ரெண்டா, உயிர்த்தெழுதல்ல அவங்க வெள்ளாடு செம்மறி ஆடுன்றக்குள்ள உண்மையாக தேவனுடைய காரியங்களுக்கு ஊழியக்காரருக்கு வேதம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏன்னா ஊழியக்காரருக்கு பணிவிட செய்து காரியங்களை உதவியா இருந்து ஏன்னா தங்களோட ஒவ்வொரு காரியங்களுக்கு இருந்தவங்களை தேவன் என்ன செய்வார், அவங்களோட பலன் அங்க கொண்டு வருவார். அப்படி பார்த்தா தானே செய்யும். அப்ப பாருங்க காரியத்தை அதான் நீங்க சத்தியத்தை உங்களுடைய இருதயத்துல வச்சிருக்கணும். அப்பதான் நாளுக்கு நாள் நீங்க ஜெபிக்கும் போதுதான் தேவன் வார்த்தையை அவர் என்ன செய்வார், நினைப்பூட்டும். அப்ப பாருங்க இன்றைக்கு நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டு ஏண்டா இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, யாரையாவது ஒருவரை வாங்க என்று அழைக்கிறோமா? அதான் நான் போன வாரம் போட்டேன். யாராவது ஒருவர் உங்களுக்கு சொல்ல துணிவு இருக்கா? ஒருவருக்காவது போய் ஒரு காரியத்தை பாருங்க. நீங்க சொல்றீங்க இந்த செய்தி, இப்ப இந்த செய்தியில இருக்கிற நாங்க மட்டுமில்லை எல்லாரும் சொல்றோம், அடே இந்த இவ்வளோ ஒரு அழகாக வேதத்தில் எழுதப்பட்ட இந்த ஞானஸ்தானம், எழுதப்பட்ட இந்த வெளிப்பாடுகள், இந்த எழுதப்பட்ட இந்த சர்ப்பத்தின் வித்து, எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை எவ்வளவு அழகாக காரியமாக வேத வார்த்தையோடு சரியாக ஒரு இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 2-3 சாட்சியலினாலே நிலவரப்பட்டுன்னு பெரிய பம்மாத்தடிச்சு பெரிய காரியத்தை யாருக்காவது வேறொருவனுக்கு நம்ம ஒரு காரியத்தை போய் சொன்னோம். இப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ராஜமேன் வேண்டா. உலகமானது அழிவுக்கு முன்பு நீங்க இழுக்கணும். அதாலதான் நோவா என்ன செய்யறான், கேட்கிறாங்களோ இல்லையோ வாங்க வாங்க என்ன செய்யறான். அதுதான் அந்த காலத்தின் அடையாளம். இன்றைக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை தண்டி இனி காலம் செல்லாத ஒன்ற ஒரு வேலையில நாம இருக்கிற வேலையில இன்னைக்கு நீங்க வாங்க வாங்கன்னு அழைக்கிறீங்களா? என்ன வசனம் சொல்லுது, ஆவி மனவாட்டியும் வா என்கிறான், கேட்கிறவனும் வா. இப்ப உங்ககிட்ட இருந்து கேட்டவனும் என்ன செய்யணும், வாங்க வந்து பாருங்க. தேவண்ட வார்த்தை போதிக்கப்படுது, இதுதான் சத்தியம். வார்த்தை எழுதப்பட்ட வண்ணமாகவே இருக்குது. அதான் நான் சொன்னேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு வியாக்கியானம் தேவை. இது ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சா, எழுதி இருந்தா விசுவாசிக்க வேண்டியதுதான், அதை வெளிப்படுத்த வேண்டியது, அதை வழிநடத்தி அதை ஆசீர்வதிக்க வேண்டிய கடமை ஆயிடும். ஆனா இன்னைக்கு எழுதினதுக்கும் விளக்கம் கொடுக்குறான். அதுதான் வேதம். நானும் கொடுக்கலாது, நீங்களும் கொடுக்கல. வேதம் வந்து அழகாக எழுதி இருக்கு. ஏன்னா நீங்க இந்த காரியத்தை 1 இடம் இல்லை, 2 இடம் இல்லை, 3 இடம், சில காரியங்கள் 4 இடம், 4 சுவிசேஷர்கள் சில எடுக்கிறாங்க, சிலது 5-5லேயும் அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. ஏனண்டா அது நிரூபிக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, தேவனுடைய சாட்சி. ஆனா இன்றைக்கு ஸ்தாபனங்கள் வேற சபைகள் என்ன செய்யறது, மனிதனுடைய ஞானத்தை ஆனா எழுதி இருக்கிறது தேவனுடைய. அப்ப பாருங்க இன்றைக்கு இந்த மேன்மையான காரியத்தை நீங்க அறிஞ்சு இன்றைக்கு ஒருவர் ஊக்குவிக்க, பரிசுத்தாவியானவர் ஊக்குவிக்க இல்லாதபடினால நீங்க என்ன செய்யறீங்க, மந்தகதி யாருக்காவது சொல்றீங்க, இல்ல உங்களுக்கே புரியுது, இல்ல உங்களுக்கு கேட்டாலே விளக்கம் தெரியாம இருக்கண்டா, அது ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனா நீங்க தெளிவுள்ளவளாக வரணும், அதற்காக ஜெபிக்கணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஜெபித்தாதான் தேவன் மனக்கண்ணை திறப்பான். அதான் பவுல் சொல்றான், கர்த்தர் இவனுடைய மனக்கண்களை திறக்கணும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஏன்னா இந்த மனக்கண் திறக்காட்டி நீங்க விளங்கல. அதாலதான் வெளிப்படுத்தல ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு பேசுறதை காதுள்ளவன் கேட்க. அதுக்காக இந்த காதா இல்ல, உங்களோட ஆவிக்குரிய சிந்த காதுகள் வந்து திறக்காப்பட்டா உங்களால வார்த்தை வந்து கேட்கவே முடியாது. அப்ப பாருங்க இந்த ராஜ மேன்மை. நான் வேறொரு காரியத்தை எடுத்தனாங்க, தேவன் வேற விதமா பேசுறேன். ரைட், பரவாயில்ல, நம்ம இதிலேயே நிலைத்திருப்போம். ரைட். அப்ப பாருங்க, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உவாசம் பண்ணுங்க. யாருக்காக இருக்கட்டாமா, அவைக்காக உவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணும். பாருங்க, ஒரு ராணி, யாரு, ஒரு ராணி, ராஜ மேன்மை கிடைச்சி அவருக்கு தாதி கொடுக்கப்பட்டு ராஜ மேன்மையில இருக்கு. அதாலதான் தேவனும் தாவிதை பார்த்து சொல்ல காரியம், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசேன். அவன் ராஜாவா இருந்து ஜெபிக்க மறைக்கு. அவன் என்ன செய்யறான், ஆலோசனையை யார்கிட்ட கேட்டானா, தேவன். ஆனா சில நேரத்துல வேற ஆட்ட கேட்டும் பிழைச்சி போனதேன. அதே போல நானும் நீங்கள் விழுவோம். ஆமே, விழாம இருப்போமா? நீங்க விழாட்டி நீங்க கடவுளாயிருங்க, நீங்க விழுந்துதான் ஆகும். அதாலதான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்போம். உங்களுக்கு எழுந்திருக்கதான் தெரியும். அதை நாங்க போன வாரம் பிரசங்கிச்சோம். ஏன்னா பேதுரு விழுந்தான், என்ன செஞ்சான், எழுந்து இயேசுவிடம் ஓடி வந்தான்.
ஜூதாசும் விழுந்தான், ஆனா ஓடி வரே. ஆனா அவன் என்ன செஞ்சான்? மற்ற 2 பாட்டும் செஞ்சான். என்ன செஞ்சான்? மனம் கசந்தான், அறிக்கை கொண்டு விட்டான். என்ன குற்றமில்லாத அந்த ரத்தத்தை காட்டி கொடுத்தான், ஆனா ஓடி வர. ஆனா பேதுரு என்ன செஞ்சிட்டான்? ஓடி வந்துட்டான். ஆமென். தேவனிடத்திலே திரும்பி வந்துட்டான். அதுதான் உங்களுக்கு வழி. ஆமென். நீங்க பிளவிடுவீங்க, ஆனா நீங்க தேவன்கிட்ட வருவீங்கன்றா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப அதான் ரெவலேஷன், வெளிப்பாடு தெரிஞ்சால். அப்ப அதே போல அவன் சொல்றார், நீங்களும் எனக்காக உபவாசம் இருந்து ஜெபியுங்க, அதே போல நானும் என் தாதிமாரும் என்ன செய்யறோம்? உபவாசிரும். நான் சட்டத்தை, ஏனென்றா அன்றைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. ஏனென்றா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க, ஜனாதிபதி இலங்கையில கூட பாத்தீங்கன்னா, இப்ப ஜனாதிபதி விரும்பினாலும் சில பேர் அனுமதி இல்லாம வரையில வந்து அவங்களுக்கு சுட்டுக்கொள்ள அதிகாரம் இருக்கு. ஏண்டா ஜனாதிபதியுடைய பாதுகாப்பு ஜனாதிபதி தீர்மானிக்கலாம். உண்மையான தலைவனுடைய சட்டத்தின்படி ஜனாதிபதிய பாதுகாப்பை தீர்மானிக்கிறது பாதுகாப்பு அதிகாரி. அவங்க இன்னைக்கு இப்படிதான் போறாங்கண்டா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இந்த ரூட்டாலண்டா அதுதான் போகும். ஜனாதிபதிக்கே தெரியாது நான் எந்த வழியில. ஏன் நான் இப்ப சொல்றேன்டா, நீங்க யோசிப்பீங்க என்னடா இப்படி ஒரு கொடூரமான சட்டம் இருக்கா, ஆனா இங்க அது மாற்று திருப்பட்டு இருக்குன்றது உங்களுக்கு சொல்ல ஒரு இன்றைக்கு எங்களுக்கு உலக அறிவு இருக்கிறபடினால, உலகத்தின் பொது அறிவு இருக்கிறபடினால உங்களுக்கு நாங்க அதை காண்பிக்கிறோம். ஏன்னாண்டா இன்றைக்கு கூட அவங்க என்னண்டா அந்த சட்டத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் நியமித்தவங்க தான் அந்த வழிமுறையை தீர்மானிப்பாங்க. ஜனாதிபதி சிலது சொல்லுவார், ஆனா அதை கூட தடுத்து மாற்றுவாங்க. அவருக்கு தெரியாம அவர் உள்ள இருந்தோடனே எல்லாம் மூடி கொண்டு போவாங்க. ஏனண்டா அதுக்கு அதே போல அந்த பழைய ஏற்பாடுல அப்படி ஒரு வசதி இல்லை. அதனால யாரும் தாண்டி போனா என்ன நடக்கும்டா, அது அவர் செங்கோலை நீட்டாட்டி யாரா இருந்தாலும் அது சட்டமாயிருந்து. அப்ப அதனால இவ சட்டத்தை மீறி அழைப்பு விடையில, அழைப்பு விடாம இவ போறபடினால அது என்ன? மரணம். ஆனா அவள் மரணத்தை அற்பமா நினைச்சால், ஏனென்றால் தண்டை ஜனத்துக்காக. ஆமே. அதே போலதான் அதே போலதான் தேவனுடைய ஜனங்களும் தங்களுடைய உயிரை அற்பமா எண்ணி மற்றவனுக்காக தேவனுடைய காரியத்துக்காக அவங்க நிற்பாங்க. ஏண்டா அது உண்மைக்காக நிற்பாங்க. ஏனென்றா அது அவங்கள் அல்ல, கிறிஸ்துவினுடைய ஆவி. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அதே ஆவி ஜனத்துக்காக தான் அவர் மரிச்சு, ஜனத்துக்காக தான் அவர் என்ன செய்து தன்னுடைய பாவத்தை, அதான் வேதம் சொல்லுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். ஆமே. அவர் பாவம் அறியாதவர், ஆனா அவர் நமக்காக அவர் பாவமானார். அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால இந்த ஒரு சிறிய செய்தி நான் உங்களை அலுப்படிக்காம, ராஜ மேன்மை, அதாவது மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட ராஜ மேன்மை, அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் ஒரு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறேன். உங்களோட அதிகாரத்தை கொண்டு நீங்க மற்றவங்களை பாதுகாக்கலாம். ஆமே. அதுக்கு நீங்க ஜெபித்தா, அவளுக்காக நீங்க உண்மையா அன்பு கொண்டா, உங்களோட அன்பு அவங்கள மாத்து. ஆமே. அது வேத காரிய நிறைய எடுத்து வந்தன. என்ற அன்பு ஒரு காரியத்தை சூழலை மாற்றும் என்பதை நாங்க அறிந்திருக்கிறோம். ஆமே. அன்பு பயம் இல்லாதது என்று வேதம் சொல்லுது. அதே போல ஏனென்றா நாங்க போற போக்குல யாரும் இல்லை, நாங்க அன்பு வச்சிருக்கிறோம் தேவன். அப்ப அந்த அன்புங்களை பாதுகாக்கும் என்று நாங்க அறிஞ்சிருக்கோம். அப்ப நாங்க போற இடத்தை குறித்து நாங்க என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். ஏண்டா வேதம் என்ன சொல்லுது? ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாம விழாது. தாவீது ஒரு நல்ல வேர்ட சொல்றான். என்ன? சீமேயி என்ன செஞ்சான்? காரி துப்பினோன்னா ஒருவன் பட்டயத்தை எடுத்து என்ன செஞ்சான்? கழுத்தை வெட்ட. அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் அவனுக்கு சொன்னார். வடிவா சொல்றான், கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கிறார், அதனால நீ பட்டயத்தை என்ன செய். ஏன்னா அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு அதை சொன்னான். அப்ப என்ன நடந்தது? அதனால அதாவது என்ன அர்த்தம்? கர்த்தர் அனுமதி இல்லாம ஒருவனும் எங்கள்ல கை போட முடியாது. அப்ப அவர் அனுமதிக்கிறேன்டா அவன் சரி துப்புறான், அது ஒரு கேவலம் தான். காரி துப்புறன்னா யோசிச்சுப்பார். அப்ப அதையும் அவன் துடைத்து கொண்டு நடந்தான். அதே போல ஊழிய பாதையில தேவனுடைய காரியத்தை செய்யக்குள்ள உங்களுக்கு பல காரியங்கள் வரலாம். ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டா பாக்கியவான் என்று வேறு சொல்லு. அதனால கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதனால இந்த ராஜ மேன்மையை இழந்து போகாத வண்ணம் நீங்க மற்றவருக்காக நீங்க வாழுங்க, மற்றவருக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க யாவரும் எழுந்திருக்கோம். நன்றி கதாவே, மக சோதரம் சோதரம். ஆண்டவரே சர்வலவரே, கோடான கோடி சோதரம். அப்பா பிதாவே, மக சோதரம் சோதரம். ஆண்டவரே
மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகத்துவமான நேரத்திலே உம்முடைய நேரமாக நீர் எங்களோடு பேசி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்ன தேவன், நிச்சயமாக கதாவே இந்த வார்த்தைகளை உம்முடைய ஜனங்கள் கேட்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் இது சுயமாய் பேசப்பட்ட வார்த்தை அல்ல, இது உம்முடைய வேதத்தின் வார்த்தை. இது ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு பேசப்பட்ட வார்த்தை என்பதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதிக்க கடவன் என்ற வண்ணமாக நாங்கள் போதித்த வார்த்தைகளை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக நீர் இதை ஆசீர்வதித்து கர்த்தாவே நீர் வழி நடத்த போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களோடு இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே அருமையான அந்த ஊழியக்காரனை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த போற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல வந்தும் ஆண்டவரே இன்னைக்கு வராமல் இருக்கிற ஆண்டவரே மற்ற ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூட இருக்கட்டும். வருவதாக உரைத்து இன்னைக்கு வராமல் இருந்த ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆசீர்வதி. யாவே உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.